अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। அங்கத்துவபோதக பிரமாணங்கள்ல நாலாவது பிரமாணமா இருக்கக்கூடிய பிரகரணம், அந்த பிரமாணத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய லட்சணங்கள், சமன்வயம் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுல ஒரு விஷயம் ஆரம்பிச்சது, இந்த பிரகரண பிரமாணம் பிரகிருதௌ ஏவ விநியோஜகம் பவதி ந விக்ருதௌ அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதன்படி விகிருத்தியில வரக்கூடியதான அங்கங்கள் இருக்கே, அதாவது அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கக்கூடிய அங்கங்கள் பிரகரண பிரமாணத்தினால விநியோகிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நாம படிச்சோம். அந்த விஷயமா இப்ப விசாரம் ஆயிருக்கு. அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தா, என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, பிரகிருதியிலிருந்து அதிதேசமாகின்றதான அங்கங்கள் இருக்கே, இந்த அங்கங்கள் பிரகரண பிரமாணத்தினால விகிருதி அங்கமாக ஏன் விநியோகிக்கப்படுவது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா. ஏன் அப்படின்னு கேட்டா, விகிருத்தியில புதுசா படிக்கப்பட்டதான அங்கங்கள் இருக்கே, அதாவது உபஹோமம் முதலியதான புதுசா விகிருத்தியிலே சொல்லப்பட்ட அங்கங்கள், அந்த அங்கங்களுக்கு ஆகாங்ஷை இருந்தாலும், கிம்பாவையே அப்படின்னு ஆகாங்ஷை இருந்தாலும், விகிருதிக்கு பிரதானத்துக்கு ஆகாங்ஷா இல்லை. கேனபாவேத் ஆகாங்ஷா இல்லை. ஏன் இல்லை? பிரகிருதியிலிருந்து வரக்கூடியதான அங்கங்களாலேயே அந்த ஆகாங்ஷாவானது பூர்த்தி ஆறது. ஏன் நாம விகிருத்தியில சொல்லப்பட்ட புது அங்கங்களை விட்டுட்டு பிரகிருத்திலிருந்து வரக்கூடியதான அங்கங்களையே எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பிரகிருதியிலிருந்து அதிதேசமாகி வருகின்றதான அந்த பிராகிருத அங்கங்கள் இருக்கே, அவைகளுக்கு உபகாரமானது கிளிப்தமா இருக்கு. அதாவது அவைகளால கிடைக்க வேண்டிய உபகாரம் கிளிப்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டா, பிரகிருத்தியில அந்த அங்கங்கள் பிரகிருதி பிரதானமா இருக்கே, பிரகிருதி ஆகா, அவைகளுக்கு இந்த அங்கங்கள் ஏற்கனவே உபகாரம் பண்ணிருக்கு. அதனால நமக்கு இந்த பிரகிருத்திலிருந்து வரக்கூடிய அங்கங்கள் உபகாரத்தை பண்ணுங்கிறது தெரியும். இதே விகிருத்தியில புதுசா படிக்கப்பட்டதான அங்கங்கள் இருக்கே, அந்த அங்கங்களுடைய விஷயத்துல நமக்கு இந்த அங்கங்கள் உபகாரம் பண்ணுமா பண்ணாதாங்கிறது இன்னும் தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எடுத்த உடனே விகிருத்தியினுடைய ஆகாங்ஷையில கேனபாவயேத் அப்படிங்கிற அந்த கதம்பாவயேத் அப்படிங்கிற ஆகாங்ஷாவில விகிருத்தியிலேயே புதுசா சொல்லப்பட்டதான அந்த அங்கங்கள் எடுத்துக்காம முதல்ல பிரகிருதியிலிருந்து வரக்கூடியதான அங்கங்களையே எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டாச்சுன்னு சொன்னா அந்த விகிருதிக்குண்டான ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுறது. எந்த ஆகாங்ஷா? கதம் பாவயேத் அப்படிங்கிறதான இதிகர்த்தவியத ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுறது. அதன் பிறகு விகிருதி அங்கங்களை நாம சேர்க்கும் பொழுது விகிருதிக்கு ஆகாங்ஷா இல்லை. என்ன ஆகாங்ஷா இல்லை? கதம் பாவாகாங்ஷா இல்லை.
அதனால இப்ப என்ன ஆச்சு, உபயாகாங்ஷா கிடைக்கல அப்படிங்கிற இதுவரையில் நாம பார்த்திருக்கோம். இப்போ அதுல ஒரு விசாரம் மேற்கொண்டு பண்றான். நச்ச பிராகிருதாங்க கிரகணமேவ விக்ருதோ பிரகரணாத் கிம் ந ஸ்யாத் இதி வாச்சியம் தேஷாம் பிரகிருத்யுபகாரகதையா ஆகாங்ஷோபசமாத். என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு சொன்னா, விகிருதி அங்கங்கள் இருக்கே, உபஹோமம் முதலியதான அங்கங்கள், இந்த அங்கங்கள் விகிருதியோடு சேரும் பொழுது எந்த இடத்துல ஆகாங்ஷா இருக்கு, எந்த இடத்துல ஆகாங்ஷா இல்லை, நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு நம்ம யோசிச்சோம்னா, விகிருதியோடு புதுசா சொல்லப்பட்டதான இந்த உபஹோமங்களை சேர்ப்போம் இல்லையா? அந்த சமயத்துல எங்க ஆகாங்ஷா இருக்கு, எங்க ஆகாங்ஷா இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, விகிருதி பிரதானம் இருக்கே, அந்த பிரதானத்துக்கு ஆகாங்ஷா இல்லை. எதுக்கு ஆகாங்ஷா இருக்கு? அந்த புதுசா சொல்லப்பட்ட உபஹோமம் முதலிய கர்மாக்கள் இருக்க அங்கங்கள், அவைகளுக்கு ஆகாங்ஷா இருக்கு. கிம் பாவயேத் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அந்நியதராகாங்ஷா இருக்கா இல்ல உபயாகாங்ஷா இருக்கா? தராகாங்ஷா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த விகிருதிகத அபூர்வாங்கானாம் சொன்னா நூதனதையா படிதானாம் அங்கானாம் விநியோகே பிரகரணம் ந விநியோஜகம் பவதி உபயாகாங்ஷா பாவான்னு சொல்றோம். இருக்கட்டும், அப்போ நீங்க இப்படி சொல்லலாமே, பிரகிருதியிலிருந்து வரக்கூடியதான அங்கங்கள் இருக்கே, அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கக்கூடியதான அங்கங்கள், அந்த அங்கங்கள் விகிருதியோட சேரும் இல்லையா இதிகர்த்தவியதாகாங்ஷையில. அப்போ அந்த அங்கங்கள் சேரும் பொழுது அங்க விநியோஜகமாக பிரகரண பிரமாணம் சொல்லாமே. ஏன்னா இந்த பிரகிருதியிலிருந்து அதிதிஷ்டமான அங்கங்கள் சேரும் சமயத்துல விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கதம் பாவாகாங்ஷா இருக்கு. அப்போ இந்த பிராகிருதாங்கங்கள் விகிருதியோடு சேரும் பொழுது அங்கே பிரகரணம் விநியோஜகம் இப்படின்னு சொல்லாமா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறா. நச்ச பிராகிருதாங்க கிரகணமேவ விகிருதோ பிரகரணாத் பிரகரண பிரமாணாத் கிம் ந ஸ்யாத் ததைவாஸ்து இதி நச்ச வாச்சியம் ஏவம் ந வக்தவ்யம். அதாவது பிராகிருதாங்கங்கள் விகிருதிக்கு அங்கமாக ஆகின்றனவே, அது பிரகரண பிரமாணத்தினால இருக்கட்டும் அப்படின்னு கேட்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துலயும் பிரகரணம் பிரமாணம் ஆகாது. ஏன் தெரியுமோ? அதுக்கு பதில் சொல்றா, தேஷாமபி பிரகிருத்யுபகாரகதையா ஆகாங்ஷா உபசமா ஆகாங்ஷாயாக உபசமாத். நல்லா பாருங்க, இந்த பிரகிருதி அங்கங்கள் இருக்கே, இவைகள் அதிதேச பிரமாணத்தினால விகிருதிக்கு வர்றது. வரும் பொழுது பிரகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கதம் பாவாகாங்ஷா இருக்கு. ஆனால் பிரகிருத்திலிருந்து வந்ததான அந்த விகிருதிக்கு வந்ததான அங்கங்கள் இருக்கே, பிராகிருதாங்கங்கள், இந்த அங்கங்களுக்கு கிம்பாவயேத் அப்படிங்கிற ஆகாங்ஷா இல்லை. நல்லா கவனிச்சா தெரியும், இந்த விகிருதியிலேயே விசேஷமாக அபூர்வமாக படிக்கப்பட்ட அங்கங்கள் இருக்கே, உபஹோமம் முதலிய கர்மாக்கள், அவைகளுக்கு கிம்பாவயேத் அப்படிங்கிற ஆகாங்ஷா இருக்கு. ஆனா அந்த சமயத்துல விகிருதிக்கு ஆகாங்ஷா இல்லை. ஏன்னா விகிருதியில இருந்ததான கதம்பாவா காங்ஷாவானது பிராகிருத அங்கங்களாலேயே போக்கப்பட்டது. சரியா? இப்போ பிராகிருத அங்கங்கள் முதல்ல போய் சேர்ந்ததுன்னு சொன்னோம். அதனாலதானே விகிருதிக்கு ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுதுன்னு சொல்றோம். இந்த முதல்ல பிராகிருத அங்கங்கள் சேரும் சமயத்துல விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கு. ஆனா பிராகிருதாங்கங்களுக்கு ஆகாங்ஷா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, இந்த பிராகிருதாங்கங்கள் பிரகிருதியிலேயே பிரதானத்துக்கு தேவையான உபகாரம் பண்ணிடுது இல்லையா? உபகாரம் பண்ணிடுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிரகிருதியில இந்த பிராகிருதாங்கங்களுக்கு கிம்பாவையேதன் ஆகாங்ஷா இருந்தது. அந்த சமயத்துல பிரகிருதியோடு சேர்ந்து பிரகிருதிக்கு தேவையான உபகாரம் பண்ணினதுனாலேயே என்ன அடுத்து இந்த பிரகிருதிக்கு இந்த அங்கங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது.
அப்போ பிரகிருத்திலிருந்து விகிருதிக்கு வரும் பொழுது அந்த அங்கங்களுக்கு என்ன ஆகாங்ஷா இருக்காது? கிம்பாவாகாங்ஷா இருக்காது. கிம்பாவாகாங்ஷா இருக்காதுன்னு சொன்னா இப்போ இங்கேயும் என்ன எடுத்து அந்நியதராகாங்ஷா தான் எடுத்து. இதெல்லாம் புரிஞ்சிருக்கா? என்ன வித்தியாசம் வருது? விகிருதிக்கும் விகிருத்தில படிக்கப்பட்ட அபூர்வாங்கங்களுக்கும் அன்வயம் சொல்லும் பொழுது விகிருதிக்கு ஆகாங்ஷா இல்லை. சரியா? விகிருதிக்கும் பிராகிருதாங்கங்களுக்கும் அன்வயம் சொல்லும் பொழுது பிராகிருத அங்கங்களுக்கு ஆகாங்ஷா இல்லை. ஆக மொத்தம் ரெண்டு இடத்துலயுமே அந்நியதராகாங்ஷா தான். இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? இதுல இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, பிராகிருத அங்கங்களுக்கு ஆகாங்ஷா இல்லைன்னு, அதனாலதான் பிரகரண பிரமாணத்தினால அங்க விநியோகம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நச்ச பிராகிருதாங்க கிரகணமேவ விக்ருதோ பிரகரணாத் கிம் ந ஸ்யாத் இது வாச்சியம். தேஷாம் அபி இत्युक्ते பிராகிருத அங்கானாம் அபி प्रकृत्युपकारतया इत्युक्ते प्रकृतौ उपकारः कृतः इति कृत्वा आकांक्षोपशमात् प्राकृतांगगत किंभावाकांक्षायाः उपशमात् तत्रैव. இந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சுதுல எல்லாருக்கும்? நனு प्राकृतानाम् अंगानाम् आकांक्षा भावे तेषां विकृतौ संबंधः केवलं स्थानात् स्यात् अपूर्वाणां तु आकांक्षा सत्वात् विकृतेः अपि आकांक्षावत्वात् तेषां तत् संबंधः प्रकरणात् स्यात्. இந்த இடத்துல ஒரு கேள்வி, அதாவது எப்படி வச்சுண்டு இந்த கேள்வி படிச்சால் நமக்கே புரியும் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு. என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, பிராகிருத அங்கங்களுக்கு ஆகாங்ஷா இல்லை, அதனால இங்க அந்நியதராகாங்ஷா தான் இருக்கு, உபயாகாங்ஷா இல்லை. உபயாகாங்ஷா இல்லைங்கிறதுனாலேயே பிரகரண பிரமாணம் விநியோஜகமாக இங்க ஆகாது, சரிதான். ஆனா அதே சமயத்துல இந்த விகிருதி அங்கங்கள் இருக்கே, புதுசா படிக்கப்பட்ட அபூர்வாங்கங்கள், அந்த அங்கங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா இருக்கு. அதே மாதிரி விகிருத்துக்கும் கதம் பாவாகாங்ஷா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு பேசுறார். கேள்வி கேட்கும் போது வச்சுட்டு பேசுறார். நம்ம ஏற்கனவே சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். விகிருதிக்கு பிராகிருத அங்கங்கள் சேர்ந்த அந்த சமயத்திலேயே என்ன சொல்றது, கதம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடுறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். வச்சுண்டு பேச்சு இப்போ விகிருதிக்கு இப்போ கதம்பாவாகாங்ஷா இருக்கு. அதே மாதிரி விகிருதியில படிக்கப்பட்ட அபூர்வாங்கங்கள் என்ன இருக்கோ அவைகளுக்கு கிம்பாவாகாங்ஷா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த அங்கங்களுக்கும் விகிருதியில சொல்லப்பட்ட அபூர்வாங்கங்களுக்கும் விகிருதிக்கும் அன்வயம் சொல்லும் பொழுது உபயாகாங்ஷா வந்துடுறதே. அப்போ பிரகரண பிரமாணத்தினால விநியோகம் சொல்ல முடியுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. கேள்வி புரிஞ்சது இல்லையா? நனு பிராகிருதானாம் அங்கானாம் ஆகாங்ஷா பாவே தேஷாம் விகிருதௌ சம்பந்தः கேவலம் ஸ்தானாத் ஸ்யாத். இந்த உபயாகாங்ஷா இருந்து அன்வயம் சொல்றதா இருந்தால் பிரகரண பிரமாணத்தினால விநியோகான்னு அர்த்தம். அந்நியதராகாங்ஷா இருந்தால் பிரகரண பிரமாணத்துக்கு அடுத்த பிரமாணமா இருக்கக்கூடிய ஸ்தான பிரமாணத்தினால விநியோகா. இது நம்ம நல்ல மனசை வாங்கிக்கணும். இப்போ பிராகிருதாங்கங்களுக்கு விகிருதியில அன்வயம் சொல்லும் பொழுது உபயாகாங்ஷா இல்லைன்னு போன பங்கில பார்த்தோம். அதன்படி பார்த்தால் பிராகிருதாங்கங்களுக்கு விகிருத்தியங்கத்துவம் எந்த பிரமாணத்தினால சொல்ல முடியும்? பிரகரணத்தினாலயா அல்லது ஸ்தானத்தினாலதான்? அதுதான் சொல்றார். தேஷாம் பிராகிருதாங்கானாம் விகிருதௌ சம்பந்தः கேவலம் ஸ்தானாத் ஸ்யாத். அடுத்த விஷயம் சொல்றார். அபூர்வானாம் தூ, அதாவது உபஹோமம் முதலிய அபூர்வானாம் தத்ரைவ விகிருதோ படிதானாம் நூதனதையா நூதனதையா படிதத்வாதேவ அபூர்வத்வம் தேஷாம். அபூர்வானாம் தூ ஆகாங்ஷா சத்வாத் விகிருத்தேஹே அபி ஆகாங்ஷாவத்வாத் வச்சுண்டு பேசுறார். வஸ்துதா இல்ல, விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கிறதாக, அதாவது
கிம் பாவா கதம் பாவாகாங்ஷா இருக்கிறதாக வச்சுட்டு பேசுறார். அபூர்வானாம் தூ ஆகாங்ஷா சத்வாத் விக்ருதேஹே அபி ஆகாங்ஷா வத்வாத் தேஷாம் சம்பந்தா பிரகரணாத் ஸ்யாத். பிரகரணஞ்ச ஸ்தானாத் ஜடிதி விநியோஜகம் இதி அபூர்வானாமேவ பிரதம சம்பந்தா ஸ்யாத் ந பிராகிருதானாம். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, நீங்க பிரகிருத்திலிருந்து வந்ததான அங்கங்களுக்கு முதல்ல அன்வயம் சொல்றேன். அப்படி சொன்னதுனால தான் உங்களுக்கு என்ன ஆயிடுத்து, விகிருத்தில இருந்ததான கதம் பாவாகாங்ஷா உபசமனம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி நீங்க நினைச்சு பாருங்க, பிராகிருதாங்கங்கள் சேர்றதுக்கு முன்னாடியே விகிருத்தியில படிக்கப்பட்டதான அபூர்வாங்கங்கள் முதல்ல சேருமா இருந்தால் அப்போ உபயாகாங்ஷா இருக்குமா அந்நியதராகாங்ஷா இருக்குமா? உபயாவகாங்ஷாவே வந்துடும். அதைத்தான் இங்க சொல்ல முயற்சி பண்ற. எப்படி நீங்க பிராகிருதாங்கங்களை முதல்ல சொல்லணும்னு சொல்றேன், ஏன்னா அது கிளுப்தோபகாரகமா இருக்கிறதுனால இருக்கட்டும். ஆனா இந்த பிராகிருதாங்கங்கள் விகிருத்திக்கு அங்கம்னு நீங்க சொல்றது எந்த பிரமாணத்தை வச்சுண்டு? ஸ்தான பிரமாணத்தை வச்சுண்டு. ஆனால் இதே முதல்ல இந்த விகிருத்தி, அதாவது பிராகிருதாங்கங்கள் அன்வயிக்கிறதுக்கு முன்னாடியே விகிருத்தில சொல்லப்பட்டதான அபூர்வாங்கங்கள் சேருமே ஆனால் அப்போ அந்த இடத்துல எது பிரமாணமா இருக்கும்? விநியோஜகமா இருக்கும். பிரகரணம் விநியோஜகமா இருக்கும் இல்லையா? உபயாகாங்ஷா வந்துடும். கேக்குறது இல்லையா எல்லாருக்கும்? உபயாகாங்ஷா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நான் கடைசியா சொல்லியிருந்தேன். அதுவரை எல்லாருக்கும் கேட்டது இல்லையா? இப்ப என்ன அடுத்து, இப்ப எதுக்காக இதை சொல்ல வந்தான்னு கேட்டா, விகிருத்தியில பிராகிருதாங்கங்கள் அன்வயிக்கிறதுக்கு முன்னாடியே விகிருத்தியங்கங்களை அன்வயிக்கலாமே. அப்படி அன்வயத்தை சொல்லும் பொழுது பிரகரணம் பிரமாணமாக ஆகுமே அப்படின்னு கேள்வி. சரி, இப்ப புரிஞ்சது இல்லையா? அது விகிருத்தியில சொல்லப்பட்ட அங்கங்கள் அபூர்வ அங்கங்கள் சிலது தானே இருக்கு. அப்போ அந்த விகிருத்தினுடைய ஆகாங்ஷ முழுமை அடைகிறதுக்கு பிராகிருதாங்கங்கள் சேர்ந்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது ஒரு பிரயாசகாதான். இது சித்தாந்தம் இல்லை. சித்தாந்தத்துல பிராகிருதாங்கங்கள் தான் முதல்ல சேரும்னு சொல்ல போறோம். சரி, இப்ப நான் இந்த பங்கியை வாசிக்கிறேன். அபூர்வானாம் தூ ஆகாங்ஷா சத்வாத் விக்ருதேஹே அபி ஆகாங்ஷா வத்வாத் தேஷாம் தத் சம்பந்தா, தேஷாம் பிராகிருதாங்கானாம் அபூர்வாங்கானாம் தத் சம்பந்தா விக்ருதி சம்பந்தா பிரகரணாத் ஸ்யாத். ஏன் இதை கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டா, இப்படி கொண்டு வந்தால், அதாவது முதல்ல பிராகிருதாங்கங்களுக்கு அன்வயம் சொல்லாமல் விகிருத்தி அங்கங்களுக்கு அன்வயம் சொன்னால் அந்த இடத்துல பிரகரண பிரமாணம் விநியோஜகம் ஆயிடும். அப்படி ஆனால் என்ன கிடைக்கும் தெரியுமா? பிரகரண பிரமாணம் தானே பலவத் பிரமாணம் ஸ்தான பிரமாணத்தை காட்டிலும். அப்போ முதல்ல இது விநியோகத்தை பண்ணும். பிரகரண பிரமாணம் தான் அபூர்வாங்கான விகிருதி சம்பந்தத்தை சொல்லிடும் இல்லையா? அப்போ என்ன ஆயிடும், விகிருத்தோ அப்படி பிரகரணம் பிரமாணம் விநியோஜகம் பவதி அப்படின்னு ஆயிடும். புரியுறது இல்லையா? அது விகிருத்தோ பிரகரணம் விநியோஜகம் நபவத்தின்னு என்ன சொன்னாலும் இப்ப அது இல்லைன்னு ஆயிடும். விகிருத்தோ படிதானாம் அபூர்வாங்கானாம் பிரகரண பிரமாணேனைவ விகிருத்தியங்கத்துவம் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக பிரயாசப்படுறார். பிரகரணஞ்ச ஸ்தானாத் ஜடிதி விநியோஜகம் இதி அபூர்வாணாமேவ பிரதம சம்பந்தா ஸ்யாத் ந பிராகிருதானாம் இதி. இதுவரையில் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்றா. அத்ர உச்சதே சத்தியம் கஸ்மின் அம்சே அங்கீகிரியதே சத்தியம் இது அங்கீகிரியதே. பிரகரணம் ஜடிதி விநியோஜகம், அந்த அம்சத்தை ஒத்துக்கிறோம். அதாவது ஸ்தான பிரமாணத்தை காட்டிலும் பிரகரண பிரமாணம் பலவத் பிரமாணம் தஸ்ஸைவ பிரதமம் விநியோஜகத்துவம் தத் சர்வம் அங்கீகிரியதே. ததாபி
பிரமாண பலாபலாத் பிரமேய பலாபலஸ்ய ஜாயஸ்த்வாத் உக்த விதயா உபஸ்திதானாம் பிராகிருதானாமேவ சம்பந்தः யுக்தः ஸ்யாத் கிளுப்தோபகாரகத்வாத் ந வைகிருதானாம் கல்பியோபகாரகத்வாத். இங்க ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்குறா. நம்ம படிச்ச விஷயம்தான், நாம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். அதாவது விகிருத்தியில பிராகிருதாங்கங்கள் முதல்ல சேருமா அல்லது விகிருத்தில சொல்லப்பட்ட அபூர்வாங்கங்கள் முதல்ல சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பிராகிருதாங்கங்கள் தான் முதல்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம் சொன்னோம்? உபகாரகம் அப்படிங்கறத நம்ம ஹேத்துவா சொல்லியிருக்கோம். அது ஏற்கனவே உபகாரம் பண்ணி அது உபகாரகமா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தோம். இதே அபூர்வாங்க விஷயத்துல நமக்கு அது தெரியாது. அப்ப நல்லா பாருங்க, இப்போ இந்த கேள்வி கேட்டா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, விகிருத்தியில அபூர்வாங்கங்களை பிரகரண பிரமாணத்தினால விநியோகம் சொல்ல முடியுமே, அதுதானே பிரதமோபஸ்திதமா இருக்கும் ஸ்தான பிரமாணத்தை காட்டிலும் அப்படின்னு சொன்னா இல்லையா. இந்த இடத்துல ஒரு பலாபல விசாரம் பண்ணிருக்கா இல்லையா. ஸ்தான பிரமாணம் பிரபலமா அல்லது பிரகரண பிரமாணம் பிரபலமான ஒரு விசாரம் பண்ணி அதுல என்ன சொல்லி கொடுத்தா, பிரகரண பிரமாணம் தான் பிரபலம் அப்படின்னு சொன்னா அத சித்தாந்தியும் இப்போ இது அந்த பிரமாண பலாபல விசாரம் பண்ணினா அதுல எந்த பிரமாணம் பிரபலமா இருக்குன்னு சொன்னா பிரகரண பிரமாணம் பலவத்தா இருக்குன்னு சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி இந்த பிரமாணத்தினால தெரியக்கூடியது இருக்க பிரமேயகான்னு சொல்லுவோம். பிரமாணத்தினால நமக்கு எது தெரியறதோ அதுக்கு என்ன பேரு? பிரமேயகான்னு பேரு. இந்த இப்ப பாருங்க, பிரகரண பிரமாணத்தினால ஒரு விஷயம் விநியோகிக்கப்படுறது, ஒரு பிரமேயம் சொல்லப்படுறது. என்ன பிரமேயம் சொல்லப்படுறது? இந்த அபூர்வாங்கங்கள் விகிருதிக்கு அங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா? இதே ஸ்தான பிரமாணத்தினால பிராகிருதாங்கங்கள் விகிருதிக்கு அங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிரமாணத்துல பிரபலம் பிரமாணம் இது பிரகரணம் ஒத்துக்கிறோம். இந்த பிரமேயங்கள் ரெண்டு இருக்கு இல்லையா, பிரமேயங்கள் ரெண்டு எது? பிராகிருதாங்கங்கள் விகிருதியில சொல்லப்பட்ட அபூர்வாங்கங்கள். இந்த ரெண்டு இருக்கு. இதுதான் இங்க ரெண்டு பிரமேயங்கள், பிரமாணங்களினால தெரியப்படுவது, அதுதான் பிரமேயம். இந்த ரெண்டு பிரமேயத்துல எந்த பிரமேயம் பிரபலமா இருக்கு அந்த ரெண்டுத்துல பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணணும். அதாவது பிராகிருதாங்கங்கள் தான் பலவத்தா இருக்கு. சரியா? இப்படி ஒரு நிலை வந்தால், அதாவது எப்படி பிரமாணங்கள் ரெண்டு இருக்கு, பிரமேயங்கள் ரெண்டு இருக்கு, இந்த பிரமாணங்கள் ரெண்டுத்துல ஒண்ணு பிரபலமா இருக்கு, பிரமேயங்கள் ரெண்டுத்துக்குள்ளார நம்ம விசாரம் பண்ணினால் அதுல விபரீதமான அர்த்தம் கிடைக்கிறது. அதாவது பிரமாணங்களை ரெண்டு விசாரம் பண்ணும் பொழுது இந்த பிரமாணம் பிரபலமா அது பிரபலமா அப்படின்னு விசாரம் பண்ணும் பொழுது பிரகரணம் பிரபலம்னு தெரிகிறது. பிரமேயங்களை ரெண்டு விசாரம் பண்ணும் பொழுது அங்க துர்பல பிரமாணத்தினால சொல்லப்பட்ட பிரமேயம் எதுவோ அதுதான் பிரபலம்னு தெரிகிறது. இப்படி ஒரு ஸ்திதி. நல்லா புரிஞ்சுதா? எப்படி ஸ்திதி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுதா? இந்த இடத்துல பிரபல பிரமாணமான பிரகரணத்தினால சொல்லப்படுற பிரமேயம் எது? விகிருதி அபூர்வாங்கங்கள். துர்பல பிரமாணத்தினால ஸ்தான பிரமாணத்தினால சொல்லப்படுகின்ற பிரமேயம் எதுன்னு கேட்டால் பிராகிருதாங்கங்கள். அப்போ பிரமேய பலாபலத்தை நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டால், துர்பல பிரமாணத்தினால சொல்லப்பட்டது எதுவோ அதுதான் அங்க பிரபலம்னு வருது. இப்ப ரெண்டுத்துல நம்ம எதை எடுத்துக்கிறது? பிரமாண பலாபலத்தை விசாரம் பண்ணி பிரகரணம் பிரபலம் பிரமாணம் அதை சொல்றதுதான் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிறதா, அல்லது அந்த பிரமாண விசாரத்தை விட்டுடுவோம், பிரமேயங்களுக்குள்ளார விசாரம் பண்ணி எந்த பிரமேயம் பிரபலமோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? எதை எடுத்துக்கிறது சொல்றேன். நமக்கு பிரமாணம் முக்கியமா பிரமேயம் முக்கியமா? பிரமேயம் தானே நமக்கு தேவையா இருக்கு, அதுதானே அனுஷ்டானத்துக்கு உதவக்கூடியது. அதனால நம்ம இந்த உதாரணம் இன்னும் இடத்துக்கு பார்க்கலாம். நம்ம பிரசித்தமா இந்த மீமாம்சாயில ஒரு அதிகரணத்துல சொல்லி கொடுக்கிறா, ஸ்ருதி ஸ்மிருதி
இந்த ரெண்டுத்துல எந்த பிரமாணம் பிரபலம்? ஸ்ருதி பிரமாணம் தான் பிரபலம். அதுதான் பிரபலம் இல்லையா? ஸ்மிருதி துர்பலம். ஆனா ஒரு இடத்துல பாருங்க, வேதம் கிருத்வா வேதிம் கரோதின்னு ஒரு இடம் இருக்கு. வேதஹா அப்படின்னா அந்த தர்ப முஷ்டி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருத்வா அப்படிங்கிற இந்த துவா பிரத்யத்தினால கிரமஹா சொல்லப்படுறது. அதாவது வேத கரணானந்தரம் வேதிஹி கர்த்தவ்யா இப்படின்னு இருக்கு. ஆனா ஸ்மிருதியில க்ஷுதே ஆச்சாமித், ஸ்மிருதினால இந்த இந்த பிராசனம் இந்த மாதிரி சில நிமித்தங்கள்லாம் இருக்கு. இந்த நிமித்தங்கள்லாம் வந்தால், க்ஷுத்து வந்தால் அது வரும் பொழுது ஆச்சமனம் பண்ணணும்னு இருக்கு. அந்த நிமித்தங்கள் வந்தால் ஆச்சமனம் பண்ணணும் இருக்கு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வேத கரணானந்தரம் நிமித்தம் கிஞ்சித் சம்பிராப்தம் ஆச்சமனார்த்தம். இப்போ இந்த இடத்துல ஸ்மிருதி சொன்னதான ஆச்சமனத்தை பண்ணணுமா, அல்லது ஸ்மிருதி சொன்னதுனால துர்பல பிரமாணத்தினால கிடைச்சது அப்படின்னு நினைச்சுண்டு வேத கரணத்துக்கு அப்புறம் நிமித்தம் இருந்தாலும் கூட ஆச்சமனம் பண்ணாத உடனேயே நாம வந்து அடுத்தாப்புல இருக்கக்கூடிய வேதிகரணத்தை பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இந்த வேதகரணம் வேதிகரணம் ரெண்டுத்துக்கும் நடுவுல கிரமஹா சொல்லப்பட்டது இல்லையா? கிரமஹா அப்படிங்கிறது வேதகரணம்ங்கிற ஒரு கிரியாவுக்கு அங்கம். எப்பொழுதுமே கிரமஹா அப்படிங்கிறது கிரியாவுக்கு அங்கம். ஆமா, சரியா? இதே ஆச்சமனங்கிறது ஒரு கிரியா, சாட்சாத் கிரியா. இப்ப இங்க பாப்போம், ஸ்ருதியினால சொல்லப்படுறது கிரியாவுக்கு அங்கமான கிரமஹா, நேரடியா கிரியா இல்லை, அனுஷ்டேய பதார்த்தம் இல்லை, சரியா? ஆனா ஸ்மிருதியினால சொல்லப்படுகின்ற ஆச்சமனம் இருக்கே அனுஷ்டேய பதார்த்தா, கிரியா. இப்ப இங்க பாப்போம், இந்த இடத்துல ஸ்ருதி ஸ்மிருதி இந்த ரெண்டு பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால் ஸ்ருதி தான் பிரபலம், ஸ்மிருதி இல்லை. ஆனா இந்த ரெண்டு பிரமாணத்தினால தெரிகின்ற பிரமேயத்தை வச்சுட்டு பார்த்தால் கிரமஹா அப்படிங்கிறது பதார்த்தத்துக்கு அங்கம், அனுஷ்டேய பதார்த்தத்துக்கு அங்கம். ஸ்ருதியினால சொல்லப்படுவது நேரடியா பதார்த்தம், அனுஷ்டேய பதார்த்தம். அப்போ இந்த ரெண்டு பிரமேயத்துல எந்த பிரமேயம் பிரபலமா இருக்கு? ஸ்மிருதியினால சொல்லப்பட்ட பிரமேயம், ஸ்மிருதியினால சொல்லப்பட்டதுதான் பிரபலம். ஸ்மிருதியினால சொல்லப்பட்ட பிரமேயம் பிரபலமான்னு கேட்டா ஸ்மிருதியினால சொல்லப்பட்ட பிரமேயம் தான் பிரபலம். அப்போ இந்த இடத்துல அந்த பிரமாணங்களுடைய பலாபலத்தை விட்டுடணும், அதோட விசாரம் பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன பண்றோம் தெரியுமோ, வேத கரணானந்தரம் நிமித்தம் வந்தால் உடனே ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸ்மிருத்யுக்தம் அப்படி. ஏன்னா பிரமாண பலாபலத்தை காட்டிலும் பிரமேய பலாபலம் தான் ஒத்துக்க வேண்டிய ஒன்று. சந்தியாவந்தனாதிகள்லயும் கூட அக்னிஷ்ட சூரியஷ்ட இதெல்லாம் சொல்லிட்டு ஆச்சமனம் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஏன் பண்ணிக்கிறோம்? அங்க என்ன இருக்கு? அக்னிஷ்ட எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புனர்மார்ஜனம் பண்ணிக்கணும் தானே கிரமஹா விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் நடுவில் ஆச்சமனம் பண்ணிக்கிறோம்? கர்மானுடைய ஆரம்பத்திலையும் முடிவுலையும் பண்றோம்னா அது விதிக்கப்பட்டிருக்கு. நடுவுல ஏன் திடீர்னு ஆச்சமனம் பண்ணிக்கணும் சம்பந்தமே இல்லாம அப்படின்னு கேட்டா, அந்த பிராசனம் பண்றோம் இல்லையா, அது ஒரு நிமித்தம். அக்னிஷ்ட சூரியஷ்ட சொல்லிட்டு நம்ம அந்த பிராசனம் பண்ணிக்கிறோம் ஜலத்தை, அது ஒரு நிமித்தம். அதனாலதான் சம்பந்தமே இல்லாம நடுவுல திடீர்னு ஆச்சமனம் பண்ணிக்கிறோம். இது ஸ்மிருத்யுக்தம் தான் இது ஆச்சமனம். ஆனாலும் பண்றோம், ஏன்னா பிரமேய பலம் அங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அதே போலதான் இங்கேயும் பிரமாணங்களுக்குள்ளார பலாபலம் பண்ணி பார்க்கறது நியாயம்தான். ஆனா இந்த இடத்துல பிரமேயத்துக்குள்ளார பார்த்தால் எந்த பிரமேயம் பிரபலமா இருக்குன்னு கேட்டால் பிராகிருதாங்கங்கள் தான் பலவத்தா இருக்கு. ஏன்? அதற்கு என்ன காரணம்? முன்னாடி நம்ம இந்த வேதகரணம் வேதிகரணம் அந்த இடத்துல வந்து பிரமேய பலம் வந்து எப்படின்னு கேட்டால் அனுஷ்டேய பதார்த்தா சஹா ஆச்சமனம் இது கிருத்வா தஸ்ய பிராபல்யம். அத போல இங்க பிரமேயத்துக்குள்ளார விசாரம் பண்ணும் பொழுது இந்த பிராகிருதாங்கங்கள் அப்படிங்கிற அந்த பிரமேயம் தான் பிரபலம். எதை வச்சு சொல்றோம்னா அதுதான் கிளுப்தோபகாரகமா இருக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க ஒருவேளை விகிருதி அங்கங்களை பிராகிருதாங்கங்கள் சேருவதற்கு முன்னாடியே போய் விகிருத்தில சேர்த்தாலும் கூட அந்த இடத்துல விகிருதி அங்கங்கள் முதல்ல சேர்க்கிறதுக்கு முடியாது. அதாவது விகிருதி அங்கங்களை பிரகரண பிரமாணத்தினால விகிருத்தியில அன்வயா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட விகிருத்தில சொல்லப்பட்ட அபூர்வாங்கங்கள் முதல்ல சேராது. ஏன்னா பிரபலமா இருக்கக்கூடிய பிராகிருத அங்கங்கள் தான் முதல்ல போய் சேரும். இதுதான் பலவத் பிரமேயமா இருக்கிறதுனால. புரிஞ்சது இல்லையா? நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இது எல்லாருக்கும்
அதான் இங்க சொல்லிட்டு இருக்கா. சத்தியம் பிரகரணம் ஜடிதி விநியோஜகம் ததாபி பிரமாண பலாபலாபேட்சையா பிரமேய பலாபலஸ்ய ஜ்யாயஸ்த்வா தஸ்யைவ அனுக்ரஹ श्रेष्ठः उक्तविधया उपस्थितानाम् उक्तविधया इत्युक्ते क्लुप्तोपकारकत्वेन उपस्थितानां प्राकृतानामेव सम्बन्धः युक्तः स्यात्. कुतः? क्लुप्तोपकारकत्वात्. न वैकृतानां. कुतः? वैकृताङ्गानाम् आदौ अन्वयः नास्ति. कल्प्योपकारकत्वात्. कल्प्योपकारत्वात्. विकृतेश्च உபகாரக பதார்த்தாகாங்ஷா. இன்னொன்னு, இந்த விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்குன்னு சொல்றோமே, எந்த மாதிரியான ஆகாங்ஷா? கேவல பதார்த்தாகாங்ஷா நாஸ்தி. மம உபகாரஹ கைஹி ஜாயதே இது ஆகாங்ஷா, உபகாரகாகாங்ஷா. விகிருதிக்கு எப்படிப்பட்ட ஆகாங்ஷா இருக்கு? எனக்கு உண்டான உபகாரத்தை யாரு பண்ண போறான்னு உபகாரக ஆகாங்ஷா. வெறுமனே ஏதாவது பதார்த்தங்கள் கிடைக்குமா அப்படின்னு ஆகாங்ஷா இல்லை. அப்படி வெறுமனே பதார்த்தாக கேச்சன வர்த்தந்தேவா அப்படின்னு ஆகாங்ஷையா இருந்தா எது வேணா சேரும். முதல்ல விகிருத்தியில அபூர்வாங்கங்கள் ஆகட்டும் அல்லது பிராகிருதி ஏதோ ஒன்று சேரலாம் அப்படின்னு ஆயிடும். ஆனா விகிருதிக்கு அப்படி ஆகாங்ஷா இல்லை. எப்படி ஆகாங்ஷா? எனக்கு தேவையான உபகாரத்தை பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் எது அப்படின்னு தான் ஆகாங்ஷா. அப்போ உபகாரகமாக எது கிளுப்தமா இருந்தோ அதுதான் முதல்ல போய் சேரும் இல்லையா? அதுதான் சொல்லி கொடுக்குறான். விகிருதேஷ்ச உபகாரக பதார்த்தாகாங்ஷா ந பதார்த்த மாத்திராணாம் விஷய ஆகாங்ஷா. இது புரிஞ்சது இல்லையா? பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா எல்லாருக்கும்? யுக்தா பிரதமம் பிராகிருதாங்க சம்பந்தா ததச்ச ந விகிருதௌ பிரகரணம் விநியோஜகம். இதுவரையில் என்ன சாதிச்சார் அப்படின்னு, என்ன சித்தமாயிருக்கு அப்படின்னு கேட்டால், பிரகரணம் பிரகிருதௌ ஏவ விநியோஜகம் விகிருதௌ ந விநியோஜகம். ஏன் விநியோஜகமா ஆகாது விகிருத்தியில? அங்க உபயாகாங்ஷா இருக்காது என்பதினால். இதுவரை நல்ல விஷயம் புரிஞ்சிருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் இதனுடைய அபவாதத்தை சொல்ல போறார். விகிருத்தியிலையும் ஒரு சில இடத்துல விநியோகமாக பிரகரணம் வரும். எப்படி? இப்ப நாம விகிருத்தியில இந்த பிரகரணம் விநியோஜகம் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொன்னோம்? அங்க உபயாகாங்ஷா இல்லைங்கிறதுனால. இதுதான் காரணமா சொன்னோம். ஒருவேளை எங்கேயாவது உபயாகாங்ஷா வருமே ஆனால் அங்க பிரகரணம் விநியோஜகம் ஆகுமா ஆகாதா? அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்தை காமிக்கிறார். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் முன்னாடி சொன்னதுக்கு அபவாதா. இந்த இடத்துல அது கிடையாது. முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தா? விகிருத்தியில பிரகரணம் விநியோஜகம் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்தா. இப்போ தது அபவாதா. क्वचित् विकृतौ अपि उभयाकांक्षा संभवति. संभवति चेत् अवश्यं तत्र प्रकरणं विनियोजकं भवति. तादृशं स्थलम् अत्र प्रदर्श्यते. यत्तु विकृतौ प्राकृतांग अनुवादेन विधीयते. यथा औदुम्बरो यूपो भवति इति यूपानुवादेन औदुम्बरत्वं तत् प्रकरणात् गृह्यते. பிரகிருதியிலிருந்து அங்கங்கள் அதிதேசம் ஆறது. அப்படி ஆகும் பொழுது பிரகிருதியிலிருந்து வரக்கூடியதான ஏதோ ஒரு அங்கம் ஏதோ ஒன்று எடுத்துப்போம். இப்ப உதாரணத்துக்கு இங்க சொல்ல போறது யூபகா. பிரகிருதியிலிருந்து யூபகா அதிதிஷ்யத்தேன்னு வச்சுப்போம். பல அங்கங்கள் வரும், அதுல யூபகாவும் வரும். இந்த யூபத்தை உத்தேசிச்சு விகிருத்தியில ஒரு விசேஷமான பதார்த்தம் விதிக்கப்படுறது. என்ன ஸ்தலம், எப்படி ஸ்தலம் இருக்குன்னு நான் சொல்றேன். பிரகிருத்தியில காதிரோ யூபோ பவதின்னு இருக்கு. காதிர காஷ்டம் இருக்கு இல்லையா? அதை வச்சுண்டு யூபத்தை நம்ம செய்ய வேண்டியது. இப்போ யூபமானது அதிதேச பிரமாணத்தினால விகிருத்தியிலையும் வரும் பசுயாகத்துல. அப்படி வரும் பொழுது காதிரமும் சேர்ந்து தானே வரும். யூபகா வரும் பொழுது அந்த காதிர காஷ்டமும் சேர்ந்தா வரும். ஆனா இந்த விகிருத்தியில
விசேஷமா ஒரு வாக்கியம் அங்கே படிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு, ஔதும்பரோ யூபோ பவத்தின்னு உதும்பர காஷ்டமானது விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆறுதுன்னு பாருங்க, பிரகிருதியிலிருந்து விகிருதிக்கு அங்கங்கள் வரும் பொழுது அந்த யூபகா வரும், ஆனா காதிரம் வராது. ஏன்னா அதனுடைய ஸ்தானத்துல இங்க விசேஷமா படிக்கப்பட்டிருக்கு. எது? உதும்பர காஷ்டம். நம்ம லௌகிக ரீதியா கூட பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய வீட்டுல ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம். நமக்கு எப்பேற்பட்ட வேலை, ஒரு 3-4 வேலை இருக்கு. எலக்ட்ரிஷியன் வேண்டி இருக்கு, பிளம்பர் வேண்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் வேண்டி இருக்கு. 3 விஷயங்களுக்கு 3 ஆட்கள் வேண்டி இருக்கு. ஆனா அதுல அந்த எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிறவர் நம்மகிட்டே இருக்கார், நமக்கு தெரிஞ்சவரை ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ நாம பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வேலை செய்யறதுக்கு ஆட்களை கூப்பிடுறோம், அங்க முடிச்சுட்டு இங்க வாங்கோன்னு கூப்பிடுறோம். இப்படி வரும் பொழுது நாம எப்படி கூப்பிடுவோம்? அத்தனை பேரும் வாங்கோன்னு கூப்பிடுவோமா? இல்ல இங்க எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் இருக்கார் ஏற்கனவே அப்படின்னு தெரிஞ்சதுனால அவரை தவிர்த்து மத்தவ வருவாளா? எப்படி நம்ம கூப்பிட்டுப்போம்? அவளை தவிர்த்து மற்றவளை தான் கூப்பிடும். நம்ம எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிட்டாலுமே கூட இங்க ஏற்கனவே இருக்கவர் ஒருத்தர் இருக்கா, அதாவது எலக்ட்ரிஷியன் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சா அவரை தவிர்த்துதான் மற்றவாள்லாம் வருவா. இது சாமானியமான லோகத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா? இதே மாதிரி நியாயம் தான் எங்கேயும். இப்போ விகிருத்தில அங்கங்கள் பிரகிருத்திலிருந்து வரும் பொழுது இங்க விகிருத்தில விசேஷமா எது படிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அதுக்கு சம்பந்தமா இருக்கிறது வராது. இப்ப யூபகா வரும், ஏன்னா யூபகா இங்க படிக்கப்படல, யூபகா வரும். ஆனால் யூபத்துக்குண்டான காஷ்டகா இருக்கு, அது இங்க உதும்பர காஷ்டகா படிக்கப்பட்டு இருக்கிறதுனால பிரகிருத்திலிருந்து என்ன வராது? காதிரம் வராது. சரியா? இப்ப புரிஞ்சது இல்லையா என்ன விசேஷம் எப்படின்னு? இதுக்கு என்ன பேருன்னு சொன்னா பிரத்யாம்னானாத் பாதகான்னு பேரு. பாதகான்னா என்னது? அது வராம இருக்கிறது தடுக்கிறது. எது தடுக்கிறது? உதும்பர காஷ்டம் இங்க படிக்கப்பட்டிருக்கிறதுனால காதிரம் பாதிக்கப்படுறது. பிரத்யாம்னானம்னா என்னது? தஸ்தானத்துல இது படிக்கப்பட்டிருக்கு. சரியா? பிரத்யாம்னானம்னா காதிர ஸ்தானத்துல இந்த உதும்பரம் படிக்கப்பட்டிருக்கு. பிரத்யாம்னானாத், ஆம்னானம்னா விஹிதம்னு அர்த்தம். பிரத்யாம்னானம்னா என்னது? தத்ஸ்தான இதம் விஹிதம். அத்தஹ காதிரஸ்ய அதிதேசா நபவதி. சரியா? இதுதான் ஸ்திதி. இப்ப இங்க பாருங்க, இந்த உதும்பர காஷ்டகா விகிருத்தில தனியாக சொல்லப்பட்ட ஒரு அங்கமா அல்லது பிரகிருத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அங்கத்துக்கு அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கா? அப்படித்தானே விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஒரு சாமான்யமா சொல்லிடுறேன், இன்னும் கிரந்தத்துல பார்த்து சொல்ல வேணாம், சாமானியம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிடுறேன். இப்போ இந்த விகிருத்திக்கு பிராகிருத அங்கங்கள் சேரும் பொழுது விகிருத்தியில கதம் பாவாகாங்ஷா இருக்குமா இருக்காதா? மறுபடியும் கேள்வி சொல்றேன். பிராகிருத அங்கங்கள் சேரும் பொழுது விகிருத்திக்கு கதம் பாவாகாங்ஷா இருக்குமா இருக்காதா? இல்லையா? பிராகிருத அங்கங்களுக்கு தான் என்ன இருக்காது? கிம் பாவாகாங்ஷா இருக்காது. எடுத்து சரியா? இப்போ நீங்க அதே யோசிங்க. அதே மாதிரி இந்த பிராகிருத அங்கங்கள் இப்ப ஒவ்வொன்னா சேர்ந்துருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நடுவில் இந்த உதும்பர காஷ்டம் வந்துடுது. இந்த உதும்பர பதார்த்தம் நூத்தனத்தையா விதிக்கப்பட்டது இருக்கு இல்லையா? இது தனிப்பட்ட அங்கம் இல்லை, உபஹோமம் மாதிரி தனிப்பட்ட அங்கம் இல்லை. பிராகிருத அங்கத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டது. இப்ப இந்த பிராகிருத அங்கம் சேரும் பொழுது இந்த உதும்பரமும் போய் சேரும். இப்ப இந்த உதும்பரத்துக்கு இது புது அங்கம் தானே. நல்லா நினைச்சு பாருங்க, பிராகிருத அந்த விகிருத்தில படிக்கப்பட்ட அபூர்வ அங்கங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா இருக்கும். ஆனா அந்த சமயத்துல விகிருத்திக்கு தான் ஆகாங்ஷா இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ அத மனசை வச்சு பாருங்க. இப்ப இந்த உதும்பரத்துக்கு கிம்பாவாகாங்ஷா இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. அது எந்த சமயத்துல இருக்கு? விகிருத்திக்கு கதம்பாவாகாங்ஷா இருக்கிற சமயத்திலேயே இருக்கு. நல்லா கவனிச்சல்னா புரியும். முன்னாடி உபஹோமத்துல கிம்பாவாகாங்ஷா இருந்தது, ஆனா அந்த சமயத்துல விகிருத்திக்கு கதம்பாவாகாங்ஷா இல்ல, பிராகிருத அங்கங்கள்லாம் சேர்ந்ததுனால. ஆனா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. உதும்பரத்துக்கு எந்த சமயத்துல கிம்பாவாகாங்ஷா இருந்ததோ அதே சமயத்திலேயே விகிருத்திக்கு என்ன ஆகாங்ஷா இருக்கு?
கதம் பாவாகாங்ஷா இருக்கு. பாவாகாங்ஷா இருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல உபயாகாங்ஷா வருமா வராதா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? சந்தேகம் இருக்காதுல்ல? அப்போ முன்னாடி சொன்ன இடத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, முன்னாடி அபூர்வாங்கங்கள் சொன்னோமே விகிருத்தில உபஹோமாதிகள், அவைகளுடைய அன்வயா எப்போ நம்ம சொன்னோம்? பிராகிருதாங்கங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னோம். அதனால அங்க என்ன இல்ல, உபயாகாங்ஷா இல்ல. ஆனா இப்போ உதும்பர காஷ்டத்துடைய அன்வயா வந்து நாம எப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டா, பிராகிருதாங்கங்கள்லாம் அன்வயிச்சதுக்கு அப்புறம் இல்ல, அன்வயிக்கும் பொழுது இது சேர்ந்து போறது. அதனாலதான் இந்த கிரந்தத்துல நீங்க பங்கியை பார்த்தாலும் தெரியும், எத்து விகிருத்தோ பிராகிருதாங்க அனுவாதேன விதீயத்தேன்னு சொன்னான். பிராகிருதாங்க அனுவாதேன எத்து விதீயத்தே, யஹா பதார்த்தா விதீயத்தே தஸ்ய து பிரகரணம் விநியோஜகம் பவித்தும் அருஹதி. ஏன்னா உபயாகாங்ஷா இருக்கிறதுனால வித்தியாசம் நல்லா புரிஞ்சது இல்லையா? து விகிருத்தோ பிராகிருதாங்க அனுவாதேன விதீயத்தே யதா ஔதும்பரோ யூபோ பவதி இதி யூபானுவாதேன சொன்னா இன்னும் எப்படி சொல்லணும்? பிரகிருதிதா அதிதேசேன பிராப்த யூபானுவாதேன ஔதும்பரத்வம் விதீயதே தத் பிரகரணாத் கிருஹ்யதே உபயாகாங்ஷயா தத் விநியுஜ்யதே இது கிருத்வா தத்ர பிரகரணமேவ பிரமாணம் பவதி விநியோஜகம் பவதி தாதிருஷஸ்தலே. இதுக்கு மேற்கொண்டு இங்க வந்து உபயாகாங்ஷா எப்படி வரும் வராது அப்படின்னு பூர்வபக்ஷன் நிறைய யுக்திகள் சொல்றான். அதெல்லாம் கண்டிச்சு இல்லை உபயாகாங்ஷா வரும் இந்த இடத்துல அப்படின்னு சாதிக்க போறான். ஆனா அதுல என்ன தாத்பரியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நாம சொல்லியாச்சு முதல்லயே. இதை நம்ம அந்த சித்தாந்தத்தை மறக்க கூடாது. அதை நினைவுல வச்சிருந்தால் மேற்கொண்டு என்ன கேள்வி வந்தாலும் நமக்கு குழப்பம் வராது. அந்த பிராகிருதாங்க அனுவாதேன விதீயமானம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.